புதுக்கோட்டை மாவட்டம் கந்தவர்கோட்டையில் பாழடைந்த கிணற்றில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான சீருடைகள் மூட்டை மூட்டையாக கிடந்த சம்பவம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசு பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி சீருடைகளை வழங்காமல் கிணற்றில் வீசியது அம்பலமாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் வழங்கியிருக்கலாம். ராஜேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். பாலாஜி, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் மற்றும் பொதுமக்கள் பயன்படும் இடுகாடு அருகே உள்ள ஒரு பாலடைந்த கிணறு உள்ளது. அந்த கிணற்றில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5000க்கும் மேற்பட்ட மாணவ அரசு பள்ளியில் படிக்கும் மாணவரின் ஆடைகள் பண்டல் பண்டலாக கிடந்தன. இந்நிலையில் இன்று அதிகாலை அந்த பக்கமாக சென்ற பொழுது அங்கு பாத்தீங்கன்னா ஒருவித புகை வாடை எடுத்துள்ளது. என்ன புகை வாடை அடிக்கிறது என்று கிணறுக்குள் எட்டி பார்க்கும் பொழுது அங்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட பண்டல்களில் 5000க்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் மாணவியரின் ஆடைகள் உள்ளன. மேலும் அதனை யாரோ ஒருவர் தீயிட்டு கொளுத்தியாக தெரிகிறது. உடனடியாக இந்த செய்தியானது அங்கு காட்டுத்தீ போல் பரவியது. உடனடியாக அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் நேரில் வந்து பார்க்கும் பொழுது அங்கு அது பள்ளிக்கூட மாணவியர் பயன்படுத்தும் ஆடைகளாக இருந்தது. மேலும் இந்த ஆடைகளானது கடந்த 2018 முதல் 2022 வரை கொடுக்க வேண்டியது இருந்தது. கிட்டத்தட்ட விடியா திமுக அரசு பதவியேற்றதிலிருந்து ஏற்கனவே அதிமுக அரசு சிறப்பான முறையில் ஆட்சி செய்த பொழுது அனைத்து ஏழை மக்கள், அதாவது ஏழை குழந்தைகளுக்கும் இந்த இலவச ஆடைகள் வழங்கப்பட்டன. ஆனால் இவர்கள் இந்த விடியா திமுக அரசு பதவியேற்றிருந்து தங்கத்திற்கு தாலியாக இருக்கட்டும் அல்லது இருசக்கர வாகனம், லேப்டாப் எதுவாக இருக்கட்டும், அதிமுக கொண்டு வந்த ஒரே திட்டத்திற்காக அதனை முடக்கி உள்ளனர். மேலும் பாத்தீங்கன்னா தேர்தல் அறிவிப்பில் கூடியபடி அவர்கள் எதையும் செய்யவில்லை. இதனால் தமிழகத்தில் பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் கடும் போராட்டங்கள் தினதினம் அரங்கேறி வருகிறது. இந்நிலையில் பள்ளி மாணவியரின் கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட ஆடைகள் கிடப்பது அப்பகுதியில் பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து புதுக்கோட்டை மாவட்ட அந்த கல்வி அதிகாரிகள் கேட்கும் பொழுது இது குறித்து தற்பொழுது விசாரணை செய்துள்ளோம் என மலுப்பலான பதில் கூறியுள்ளார். இந்நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த டிரெஸ் கிடக்கிறது கந்தரவக்கோட்டை மட்டுமல்லாது புதுக்கோட்டையில் உள்ள அனைத்து ஆசிரியரை மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலாஜி.